ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அதை ஜனிக்கும் போகும்போதே அது எழுதப்பட்டது. ஏன்னா நம்ம ஸ்கல் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிறுக்கி கிறுக்கி இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போகும்போதே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னாக்கா அதனுடைய கர்மா பாதி இது ஃபுல்லாக அதெல்லாம் முதல்ல பிறக்கும் போதே அது மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வெளியே வருது. ஃபேட் எண் பொதுவாகவே வீக்காக இருக்குது. விதியன்னாக்கா தேதி, மாதம், வருஷம் 3 நம்பரையும் கூட்டிகிட்டு கடைசியாக வர்றது தான் விதியன். யோனினா குழந்தை, ரஜினா தாலி பொருத்தம்னுவாங்க. அது கழுத்து பொருத்தம்னுவாங்க அந்த காலத்தில். அது 2 இருக்குன்னாக்கா மீதினா பரிவாரம் தான், சைடு. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்ககிட்ட நாங்கள் 25 வருஷமாக வரணும்னு பார்த்தோம், முடியல, இப்போ தான் குலதெய்வம் போன மாதம் தான் போய் கண்டே பிடிச்சோம் பார்த்தோம், அதான் வந்தீங்கன்றது. அவங்களே அதை ஒத்துக்குருவாங்க. இது வரைக்கும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட இனிமே தான் அவங்க அப்படி ஒரு மோசமானதை பார்க்க முடியாத சூழலை கொண்டு போய் விட்டுரும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம ஒவ்வொரு பிறப்பும் பாத்தீங்கன்னாக்கா பிறப்புல நாம அனுபவிக்கின்ற சுகம் துக்கம் எல்லாமே ப்ரீ பிளான்ட். அதாவது போன ஜென்மத்துல நாம செய்த கர்ம வினையின் பயன் தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது பிரேக் த ரூல்ஸ் மாதிரி நம்ம ஒரு எண்கணிதர் போய் அணுகி அவர் சொல்லக்கூடிய அந்த டேட்ல அந்த குழந்தையின் டெலிவரி நடந்தால் இந்த கர்மாவை பிரேக் பண்ண முடியுமா, அல்லது அங்கும் கர்மா தான் ஒரு செக் பாயிண்ட் வைக்குமா? இது குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துகிறதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். கர்மா வெர்சஸ் நியூமராலஜி அப்படின்னு தான் சார் சொல்லணும் தலைப்பு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை பேஸ் பண்ணி கர்ம வினையின் பயன் அமையும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா நாங்க என்ன பண்றோம், உங்ககிட்ட குழந்தை பிறக்கின்ற அந்த தருணத்துல எங்களுக்கு ஒரு டேட் சொல்லுங்க சார், அந்த டேட்ல நாங்க டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நீங்களும் அதுக்கு பெஸ்டான ஒரு டேட் எடுத்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பெஸ்டான டேட் அந்த குழந்தையின் வாழ்க்கையை கர்மாவையை மாற்றி அமைக்க முடியுமா, அல்லது கர்மா அங்க ஓவர் பிளே பண்ணுமா? இப்போ நான் சொல்கிற ஒரு தகவல் சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை சொல்லி எல்லாத்தையும் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஓகே, சொல்லுங்க சார். ஆமாம், ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறது நீங்கள் சொல்கிற போல் அது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. இதை நம்ம போய் மாற்றலாமா அப்படிங்கிறது, மாற்றுறது சரியா அப்படிங்கிறது முடியுமா? கரெக்ட். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அதை ஜனிக்கும் போகும்போதே அது எழுதப்பட்டது. ஏன்னா நம்ம ஸ்கல் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிறுக்கி கிறுக்கி இருக்கும். ஆமாம். அது பல 100 ஆண்டுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, அது என்னன்னு தெரியல, என்ன எழுத்து உள்ள என்ன கண்டுபிடி. ஏன் அப்படின்னாக்கா அந்த எழுத்து எழுத்து, தேவ ரகசியத்துக்கு உண்டான எழுத்து, இறைவனால் உருவாக்கப்பட்ட தேவ ரகசியம். அது இறை ரகசியம். அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும், அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. அதனால் மெடிக்கலாக ஆராய்ச்சி பண்ணி அது கிடைக்கல. அது ஸ்கல்லுக்குள்ளே அப்படின்னு நம்ம லைஃப்பை சுற்றி எழுதி வச்சுட்டார். இதுதான் உங்கள் லைஃப்னு ஒவ்வொருத்தருக்கும். இப்போ பிறக்கும் போது ஜனிக்கும் போது ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு இதுதான் ஃபேட்டு, இதுதான் கருமன்னு உள்ளே எழுதுன போயிட்டு நம்ம அப்படி பண்ணாக்கா அது மாற்றுறதுக்கு உண்டானது தானே. அப்படின்னாக்கா நார்மலாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பொதுவானது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. அது இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னாக்கா அதனுடைய கர்மா பாதி இது ஃபுல்லாக அதெல்லாம் முதல்ல பிறக்கும் போதே அது மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வெளியே வருது. அந்த கர்மாவும் அந்த இதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு வேலை செய்யாது. ஏன்னா ஆப்ரேஷன்ன்றது ஒரு ஆயுதத்தை போட்டு தானே எடுக்கிறாங்க, மொத்தத்தை கட் பண்ணிடுறாங்க. அந்த கர்மாவையும் இது எல்லாத்தையும் கட் பண்ணி தான் வெளியே எடுக்கிறாங்க. இந்த பெரிய ரகசியம், இது இறை ரகசியம் தான். பரவாயில்ல, நம்ம எதை தான் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இதுதான் உண்மை. அதனால் அப்போ அந்த மாதிரி தேதியை சொல்லி எடுக்கிறது சரியாக தவறானா ஒன்றும் தவறு கிடையாது. அந்த காலத்து அரசர்கள்லாம் அந்த டெலிவரி நேரத்தில் கரெக்டாக கேட்டு தான் செய்வாங்க. இந்த ஜனனத்தில் இந்த நேரத்தில் குழந்தை உனக்கு பிறந்ததுன்னா உன்னுடைய அரசாட்சியே கவுந்துடும், அரசாட்சியுமே போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எனக்கு பரவாயில்ல இருந்துன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தை ஜனிச்சிருச்சுன்னா அந்த அரசனுடைய இதுவே போயிடும். அப்போ சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது பிறக்கிறத விட ஒரு 5 நிமிஷம் தள்ளட்டும், ஒரு தள்ளட்டும், உங்களுடைய அரசாட்சி தங்கும் அப்படிம்பாங்க. அதன் பிரகாரம் எடுப்பாங்க, அரசாட்சி ஒன்றாகாது.
அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்போது ஒரு அரசாட்சியை ஆள்றதையும் அந்த அரசாட்சியும் போகிறதும் வந்துட்டு அங்கேயும் நிர்ணயிக்கப்பட்டது கூட அது மாற்றப்படுறது கேட்டு கேட்டு தான் செய்வாங்க. இங்கேயும் அதுதான். இனி மொத்தத்தில் உங்களுக்கு வந்துட்டு அதை நம்ம பண்ணும்போது அந்த கர்மன் வினையின் வந்துட்டு அது தொடருமா இல்லையானாக்கா, ஒருவேளை ஜனிக்கும் போது கர்மாவாக இருக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஆயுதம் போட்டு எடுக்கும் போகும்போது அந்த கர்ம வினையே கட்டாயி போயிடுது. அதனால் ஒன்றும் அது தவறு கிடையாது. அதுக்காக எல்லோரும் செஞ்சிடாதீங்க, சொல்கிற ஒரு இதுக்காக. ஓகே சார். இப்போ நம்ம நியூமராலஜி படி இந்த டைம்ல இந்த டேட்ல இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்க அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்குதுன்னா அதனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா செழிக்குமா சார்? கர்மாவை வந்து பிரேக் பண்ணி, அதாவது நேச்சுரலா பிறக்கின்ற அந்த குழந்தையை பத்தி கேட்குறேன். பொதுவாக நான் சொல்லுவேன், எங்கிட்ட வரும்போதே உங்கள் லைனில் கிளியராக இருந்தால் தான் எங்கிட்ட நீங்கள் வருவீங்க. ஓகே, உங்களுக்கு பர்மிஷன் அங்கே எல்லாம் முடிஞ்சு போய் நீங்கள் எதெல்லாம் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் அனுபவிச்சிட்டிங்க. இனியும் ஒன்றும் இல்லை, கடைசி தான் இங்கே வருவீங்க. அப்போ தான் இங்கே பர்மிஷனே கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைக்கும் அந்த மாதிரி டேட்டை கொடுக்கும் போகும்போது என்ன மாதிரி டேட்டு கொடுத்தாக்கா ஏற்கனவே அது டூ ஹெவியானது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது சொல்லப்பட்டது. நாங்கள் டூ ஹெவிலாம் இல்லாமல் ஒரு மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி உள்ள டேட்டை கொடுப்போம். அப்போயும் நீங்கள் அதில் போய் லேட்டாக கொஞ்சம் கனெக்டிவ் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும், ஒன்றும் ஆகாது அது. ஸோ அதனால் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுறது. விதியை மதியால் வெல்ல முடியும், அந்த மதியும் விதியின் பயனாகத்தான் அமையும் அப்படின்னு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. எஸ் சார். இப்போ வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்து நல்ல தேதி நாள் நட்சத்திரம் நேரம் ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்து திருமணம் செய்து வச்சிடுறாங்க சார். அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வைக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் ரெண்டு பேருக்குமே உங்களுடைய நியூமராலஜி கான்செப்ட் படி பார்த்தாக்க அவங்களுடைய ஃபேட் எண் அப்படிங்கிறது வீக்கா இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை ஜாதகம் சரியா இருக்கிறதுனால செழிக்குமா அல்லது ஃபேட் அண்ட் வீக்னால கொஞ்சம் அடிவாங்குமா? ஃபேட் எண் வந்து பொதுவாகவே வீக்காக இருக்குது. விதி எண், விதி எண்ணுனாக்கா தேதி மாதம் வருஷம் 3 நம்பரையும் கூட்டிகிட்டு கடைசியாக வர்றது தான் விதி எண். இந்த 2 நம்பரும் விதியில் வீக்காக இருக்குதுன்னு சொன்னாக்கா ஃபேமிலியை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அது முறைப்பிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஜாதகத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? ஜாதகத்தில் விதி எண்ணெலாம் பார்க்க மாட்டாங்க. அது எதுவுமே எந்த ஒரு இண்டிகேஷனும் அதில் கண்டுபிடிக்க முடியாது. நம்பர்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜாதகத்தில் நம்பர் நீங்கள் என்ன வேணாலும் பிறந்துக்குங்க, எந்த நம்பர்னாலும் பிறந்துங்க, அவங்களுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மட்டும் இருக்கக்கூடாது. அது பார்க்கும்போது அந்த அமைப்பு மொத்தம் அவங்களுக்கு வந்து பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் அது 2 தான் பார்ப்பாங்க. மீதிலாம் பரிவார பொருத்தம். யோனி ரஜ்ஜு இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யோனினா குழந்தை, ரஜ்ஜினா தாலி பொருத்தம்னுவாங்க. அது கழுத்து பொருத்தம்னுவாங்க அந்த காலத்தில். அது 2 இருக்குன்னாக்கா மீதினா பரிவாரம் தான், சைடு இத்தனை பொருத்தம் அத்தனை பொருத்தம் சொல்லி முடிச்சிடுவாங்க. என்ன நம்பர்னாலும் இருங்க, ஒரே நம்பராக இருந்தால் கூட பண்ணிக்கின்றுவாங்க. நம்ம ஃபார்மெட்டில் அங்கே தான் நிற்கிது. ராசியை நான் பார்க்காம இருக்க மாட்டேன், நட்சத்திரத்தை பார்க்காம இருக்க மாட்டேன், அதையும் லைஸாக டச் பண்ணுவேன். பார்த்துட்டு ஒரே நம்பர் வேண்டான்றுவேன். இப்போ நீங்கள் 8னா 8 பண்ணாதீங்க, 7னா 7 பண்ணாதீங்க. ஒரே நம்பரை நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கனாக்கா சேம் சைடு கோல்டுன்றுவேன். சேம் சைடு கோல்டுனா என்னது? இப்போது ஒரு பிளேயில் வந்துட்டு அவங்களே அவுட் ஆகிட்டாக்கா செல்ஃப் கோல் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, அவங்க சைடில் இருக்கிற சைடில் அவங்களே கோல் அடிச்சுக்கிட்டாக்கா அந்த டீம் தோற்று போயிடும். அதே மாதிரி உங்கள் லைஃபு தோற்று போயிடுச்சுன்னா நீங்கள் டிஃபீட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் தானே சேம் சைடு கோல் அடிச்சுக்கிட்டீங்க, ஒரே நம்பர் பண்ணீங்க. இதுதான் ஃபார்மேட் நியூமராலஜி. பண்ணியாச்சு சார், இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் பண்ணியாச்சு. அதுதான் கடைசி நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் நம்ம நியூமராலஜி ஃபார்மேட்டில் வந்துட்டு சொல்யூஷனுங்கிறது பேரில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ விதி எண் 2 பேருக்குமே வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ விதி எண் வீக்காக இருக்குன்னா பிளைனாக சொன்னால் புரியாது, இப்படி சொல்லிடுறேன், ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். விதி எண் ஒருத்தருக்கு 3, விதி எண் இன்னொருத்தருக்கு 3, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா. ஆனால் விதி எண் 3 இருக்கிறது வந்து 45 வயசு வரைக்கும் இவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருப்பாங்க. 3ஆம் நம்பர் விதியன் இருக்கிறவங்களுக்கு 45 வரைக்கும் லைஃபினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஓஹோன்னு இருந்திருப்பாங்க, ஃப்ளரிஷாக இருந்திருப்பாங்க. 45க்கு வரும்போது விதியில் 3 இருக்க மாட்டேங்கிருச்சுனாக்கா அப்படியே பவர்லெஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கும் லெஸ்ஸு, ஹஸ்பண்டுக்கும் இருக்குது, ஒய்ஃபுக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும். அந்த லைஃப்பை அவங்க திரும்ப கூட பார்க்க முடியாது. இது கடைசி வரைக்கும் இந்த லைஃப்பை அவங்க சந்திச்சே தான் ஆகணும். ஆனால் இதை மாற்றக்கூடியதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கா ஃபார்மேட்டுன்னு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால்
இருக்கக்கூடிய அம்சத்தை அவங்க வாழ்ந்திருந்தால் தான் இங்கே வர முடியும். ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்ககிட்ட நாங்கள் 25 வருஷமாக வரணும்னு பார்த்தோம், முடியல, இப்போ தான் குலதெய்வம் போன மாதம் தான் போய் கண்டே பிடிச்சோம் பார்த்தோம், அதான் வந்தீங்கன்றது அவங்களே அதை ஒத்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வர முடிஞ்சது. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். சில விஷயங்கள சும்மா போகிற போக்கில் ஏதாவது நம்ம சொல்லிட்டு போகலாம். எதுவுமே கனெக்டிவிட்டி இல்லாமல், சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. அதேமாரி விதி எண்ணில் 8 2 பேருக்குமே இருக்குது. ஒரு ஹஸ்பண்டுக்கும் 8, ஒய்ஃபுக்கும் 8 இருக்குதுன்னு சொன்னோன்னாக்கா, லைஃப்பில் இது வரைக்கும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட இனிமே தான் அவங்க அப்படி ஒரு மோசமானதை பார்க்க முடியாத சூழலை கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒரு நிலையில இருக்கிறவங்க, அப்படி ஒரு மோசமான நிலையில வாழறவங்க, கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க, தினம் தினம் கண்ணீர் சிந்துபவர்களுக்கு உங்களால கரம் பிடித்து அவங்களை அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர முடியுமா? உங்க ஃபார்மேட் நியூமராலஜி அதுக்கு எப்படி உதவி செய்யும்? இது குறித்த ரகசிய விளக்கங்களை அடுத்த எபிசோடில் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.